போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் மிரட்டி வேடம் போடுகின்றது. நாமல் குற்றச்சாட்டு. தனிப்பட்ட பாதுகாப்புக்காக ஆயுதம் கோரும் அர்ச்சுனா எம்பி. யாழில் பப்ஜி விளையாட்டினால் பறிபோன இளைஞனின் உயிர். ரணிலின் வயதை கிண்டல் செய்த டயானா. ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் கட்சிக்குள் இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு தலைமை பதவியை கொடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே ஆலோசனை வழங்கியுள்ளார். கடவுச்சீட்டு தொடர்பான வழக்கொன்றில் நீதிமன்றத்துக்கு இன்று வருகை தந்த டயானாவிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். கடவுச்சீட்டு வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். வழக்கு தொடர்பில் ஏதும் கதைக்க விரும்பவில்லை, அது பிரச்சினைக்குரியதாகும். அடுத்தது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அமைதியாக இருக்க விடுங்கள். அவர் இப்போது நோயாளி, அவருக்கு முடியாது என நிரூபணமாகியுள்ளது. அத்தோடு அவருக்கு வயதும் போய்விட்டது. ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர் ஜோதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு கட்சியை பாரம் கொடுங்கள். இப்போது இது கேலிக்கூத்தாகியுள்ளது. எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் தான். ஆனால் நாடாளுமன்றத்தில் தனிப்பட்டவர்களின் அழகு மற்றும் அவர்களின் உள்ளக பிரச்சனைகள் தான் பேசப்படுகிறது. இதற்காகவா நாடாளுமன்றத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகிறது? எனக்கு பாதாள உலக குழுவினரிடம் எவ்வித தொடர்பும் இல்லை. ஆனால் யாரும் வந்து செல்வி அல்லது புகைப்படம் பிடிப்பதற்கு கேட்டால் நான் மறுப்பதில்லை. அப்படி செய்யாவிட்டால் திமிர்காரி என்பார்கள். வீதியில் ஒருவர் இருந்து புகைப்படம் எடுக்க என்னை அழைத்தாலும் செல்வேன் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை உட்துறைமுக வீதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிய வருகின்றது. இதில் பெருமளவான நண்டுகள் இறந்த நிலையில், சில நண்டுகள் உயிருடனும் கரையொதுங்கி வருகின்றன. கடந்த 3 நாட்களாக சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாதென மீனவர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் அண்மை காலமாக இவ்வாறு சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கருத்து தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்பு எடுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிநாட்டிலிருந்து தற்பாதுகாப்புக்காக 3 ஆபத்தான மிளகு ஸ்ப்ரேக்கள் மற்றும் மிளகு தோட்டாக்களை கொண்டுவர அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரிவால்வர் வகையிலான இந்த உபகரணம் நீண்ட தூரம் மிளகை ஸ்ப்ரே செய்யக்கூடியதாகும் என அதன் தன்மையை குறிப்பிட்டு தான் கொள்வனவு செய்ய இதை அனுமதிக்குமாறு கோரி கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் வீரசூரியவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கோள் காட்டி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் எம்பிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அது குறைந்தபட்ச ஆபத்து மட்டத்தில் உள்ளது என்றும் அக்டோபர் 23ஆம் தேதியிட்ட கடிதத்தில் நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன எம்பிக்கு தெரிவித்துள்ளார். ஒரு எம்பி உயிராபத்து இருப்பதாக நம்பகமான புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்தால் அத்தகைய எம்பிக்களுக்கு இலவச துப்பாக்கி உரிமத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான துப்பாக்கியை வழங்குவது குறித்து அமைச்சகம் பரிசீலிக்கலாம் என்றும் வலியுறுத்தி இந்த சாதனங்களை கொண்டுவர பாதுகாப்பு அமைச்சின் நேரடி ஒப்புதலை பெறுமாறு பதில் செயலாளர் நாயகம் எம்பிக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடி பெரும் நஷ்டம் அடைந்தமையால் உயிர் மாய்க்க முயன்று ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டம் அடைந்தமையால் அண்மையில் உயிர் மாய்க்க முயன்றுள்ளார். உரும்பராய் பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார். அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார். நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்த வேளை வீட்டார் தமக்கு சொந்தமான காணி ஒன்றினை விற்று கடனை அடைத்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்தும் இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு
நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டார் இம்முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். உயிர் மாய்க்க முயன்ற இளைஞனை வீட்டார் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.